This video sponsored by BuyMoto shopping app. BuyMoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store as App Store. BuyMoto e-shopping. Click above link and install application. நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. சிவன் மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகம். சிவன் வலம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் மலையை கிரிவலமாக வந்து வழிபடும் வழக்கம் இங்கு இருக்குது. அளவில்லாத சிறப்புகள் அற்புதங்கள் நிறைந்த தலமாக திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் சிறப்புகள் முதன்மையாக இருப்பது திருக்கார்த்திகை. இன்று மாலை உச்சியில் ஏற்படுத்தும் மகா தீபம்தான். இதுபோல் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் வேறு எந்த கோவிலும் கிடையாது. கார்த்திகை தீபம் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை உச்சியில் ஏற்படும் மகா தீபம்தான். இந்த மகா தீபம் 20 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். இருந்தாலும் சிறப்பு அமைத்து பெற்று மலை மீது ஏற்றி சென்று மகா தீபத்தை தரிசிப்பதை பலரும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் ஏற்படும் மகா தீபத்தை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு குவிவார்கள். இந்த மகா தீபம் தரிசிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் பலருக்கு தெரியாது. இந்த நாள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைத்து பலரும் மகா தீபத்தை தரிசிக்கும் வாய்ப்பை தவற விடுவது உண்டு. திருவண்ணாமலை ஏற்படும் கார்த்திகை தீபம் நேரில் பார்ப்பவர்கள் 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை தீபம் அன்று மலையில் பார்த்து நமச்சிவாயா சொன்னால் அந்த மந்திரத்தை 300 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது மலை உள் பகுதியில் பூஜை நடக்கும் ஒலி கேட்டதாக ராமனர் சாஸ்திரி சுவாமிகள் உள்பட பலரும் அருளர்களால் கூறினர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பிறகு அதை பார்த்து இயபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டும் ஆன்மீக சக்தி அதிகமாகும் என்பது ஐதீகம். தீபத் திருநாளில் 5 முறை மொத்தம் 70 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்களில் எவ்வளவோ பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அவற்றில் இருந்து முழுமையான விமர்சனம் கிடைக்கும். சொல்லியிருக்கிறாங்க. மலை மீது தீபம் ஏற்றும் போது மங்கள ஜோதி நமோ நமோ என்ற பாடலை படித்து வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும். கார்த்திகை தீபத்திற்கு 3வது நாள் மலையில் பஞ்சமூர்த்திகள் வலம் வருவது மிகச் சிறப்பான நடைபெறும். அப்போது நாளும் கிரிவலம் வருவது மிக பெரிய புண்ணியங்கள் பலனாக தரும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரையில் நெய் சக்தி வாய்ந்த மூலிகை தைலத்தை சேர்த்தும் விடுவார்கள் சொல்கிறார்கள். தீபத்தின் இருந்து வெளிப்படும் புகை தீயை சக்தியை அளிப்பதாக கருதப்படுகிறார்கள். திருவண்ணாமலை சுமார் 2668 அடியில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. கீழ் இருந்து மலை உச்சி வரை சொல்ல சுமார் 8 கிலோமீட்டர் மலை ஏற சுமார் 4 மணி நேரம் ஆகும். கார்த்திகை தீபத்திற்கு விளைய தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீப, சிவஜோதி, புரஞ்சோட என்றும் பெயர்கள் உண்டது. கார்த்திகை தீபம் அன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு 1000 அசுவதம் செய்த பலன் கிடைக்கும். கார்த்திகை தீபம் தினந்தோறும் சிவலிங்கம் முன் நெய் தீபம் ஏற்றி வழிபடும் செய்தால் அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. கார்த்திகை தீபம் ஏற்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுவர்கள் சகலகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும். கார்த்திகை மகா தீபத்தை திருவண்ணாமலை தலத்தில் எதுவாகவும் ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்று பயன்படுத்தும் கொப்பரை சுமார் 2000 லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது. மலை உச்சியில் ஏற்படும் தீபம் ஒளி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும். இந்த தீபம் சுமார் 11 நாட்கள் தொடர்ந்து எரியும். அண்ணாமலை கார்த்திகை தீபம் திருவிழா முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், கோட்டா கார்த்திகை தீபம் என 5 வகையான தீபங்கள் ஏற்படும். சிவபெருமாள் கார்த்திகை தீப நாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாக ஐதீகம். நடனத்திற்கு முக்தி நடனம் என்று பெயர். தீபம் தினந்தோறும் ஆலயங்களில் சொக்க பானையில் கொளுத்துவார்கள். ஆனால் திருவண்ணாமலையில் சொக்க பானையில் கொளுத்தும் பழக்கம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.